வணக்கம். நான் உங்களிங்க என்ன சொன்னால் வளமையாக செய்கிறது போல் ஒரு சமையல் வீடியோட அவங்க சந்திக்க வந்திருக்கேன். வித்தியாசமான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேன். வித்தியாசமான ரெசிபி என்ன சொன்னால் வட இந்தியர்கள சாப்பாடு. நம்ம நாட்டில் இது இல்லை குறைவு. என்ன சமையல் சொன்னால் பானிபூரி. பானிபூரி பூரி ஊரில் சின்ன இருக்கும். அப்படி உடைச்சி போட்டு உள்ளுக்குள்ளே அந்த புளி தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க. அது என்ன சொல்கிறேன், இனிப்பாயும் செய்வாங்க, இனிப்பாயும் செய்வாங்க, புளிப்பாயும் செய்வாங்க. இப்போ வந்து பானிபூரி வந்து நாங்கள் அப்படியே ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இப்படி எல்லாம் இன்க்ரீடியன்ட் என்னென்ன சேர்க்கப்புறோம், எப்படி மசாலா பொருள் எப்படி வரும், அந்த இனிப்பு சட்னி எப்படி வரும், புளித்தண்ணி எல்லாமே செய்யப்படுறோம். நிறைய பேர் வந்து என்னென்னா பானிபூரி அதை பக்கெட்டில் வரும், அதை மட்டும் பொரித்து எடுத்து போடும் அந்த பூரியை, மற்றதெல்லாம் பானியெல்லாம் செஞ்சு எடுப்பாங்க. நாங்கள் பானியும் செய்ய போகிறோம், பூரியையும் நாங்களே செஞ்சு காட்ட போகிறோம் எப்படி செய்கிறேன். அவங்களுக்கு இலகுவாக இருக்கும், வீட்டில் நீங்களே செஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். வீட்டில் நீங்கள் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு முன்னேங்க ஈவினிங் டைம் சும்மா ஒரு எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் அந்த பூரி பேக்கெட் கிடைக்கிறது சான்ஸ் இல்லை. அடுத்து அதுவும் எப்படி வருதுன்னு தெரியாது, நம்ம கைப்பட செய்யக்கூட நல்லது தானே. அதான் எல்லாத்தையுமே ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு முடிவு வரைக்கும் நல்லபடியாக கவனமாக பாருங்க, செஞ்சு ஆட்டப்புறோம் நல்லா. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த பானிபூரி எப்படி வருது பார்ப்போம். வந்து நான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண முதல் வெங்காயத்தை தான் வெட்டி வைக்க போகிறேன். வெங்காயம் வெட்டி வச்சுட்டோம்னா இலவு வரைக்கும். அதால் பெஸ்ட்டாக நான் இந்த அளவான வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். அதை வெட்ட போகிறேன். தோலோ உடைச்சி எடுத்துட்டு வெட்டி எடுக்கும். இப்போ நான் தோலெல்லாம் உடைச்சி எடுத்துட்டேன். அதோட 4 பச்சை வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து கழுவி எடுப்பேன். பச்சை மிளகாய் என்னதுக்குன்னா அந்த பச்சை சட்னி அரைச்சி எடுக்கிறதுக்கு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நம்ம இன்னொரு தரம் கழுவி எடுப்போம். இப்போ வந்து வெங்காயத்தை கட் பண்ண பிறகு எப்படின்னா கட்டிங் போர்டில் வச்சு கட் பண்ண தெரிஞ்சாலும் அப்படி கட் பண்ணுங்க. எனக்கு இது இலகு வரைக்கும் இப்படி சதுரமாக சதுர ஷேப்பில் கட் பண்ணால் அந்த பானிபூரிக்குரிய மசாலாவுக்கு இப்படி தான் சதுரமாக போட்டு இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்படி நீளமாக வெட்டிட்டு இப்படி பிடிச்சி சதுர வெட்டினீங்கன்னா போயிடும். பாருங்க எப்படி பொடிச்சா அரிஞ்சிருக்காண்டு அரிஞ்சு முடிஞ்சு. அதை இப்போ பாத்திரத்தில் மாற்றி வைக்க போகிறேன். ஏன்னாண்டா மாவை வந்து இந்த எண்ணத்தில் அம்மா நேர்க்கிறேன். கழுவி விடுவோம். ஓகே, இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிட்டு. என்னென்ன சாமான் வந்து பார்ப்போம். இது பச்சை பட்டாணி கடலை அவிச்சு வைக்கலாம் நீங்கள் நினைச்சா. எனக்கு அவிச்சா கொஞ்சம் விருப்பம் இல்லை, அதில் வறுத்து வச்சுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு, மிக்சர் கொஞ்சம், உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் மிக்சர் எடுங்க. சர்க்கரை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். தவை 250 கிராம். இது வந்து பேரிச்சம்பழம் 60 கிராம். கோதுமை மா 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்கிறன்றதை பார்ப்போம். அடுத்த முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன், பழப்புளி. இதுதான் முக்கியம். ஏன்னா அந்த புளிப்பு தண்ணி மாதிரி செய்வாங்க, அதுக்கு பழப்புளி முக்கியம். அதன்னே அப்புறம் போய் பெஸ்ட்டாக எல்லாம் செய்ய முதல் பழப்புளியை வந்து இழக வைப்போம் தண்ணியில் கொஞ்சம். இந்த அளவு கொஞ்சம் புளி. இது வந்து இனிப்பு சட்னி செய்கிறதுக்கு இழக வைக்க போகிறேன். நான் ஒரு தரம் தண்ணியில் கழுவிட்டு சுடு தண்ணியில் தான் ஊற வைக்கணும். சுடு தண்ணியிலண்டா இலகுவாக கரைஞ்சிடும். பூரிக்குரிய மாவை பனைஞ்சு எடுப்போம். இது வந்து சரியா 250 கிராம் ரவை அரிக்கி
நான் அளந்து எடுத்திருக்கேன். அளந்து எடுக்க இயலாதவங்க வந்து கடையில் நேரடியாக 1/4 கிலோ 250 கிராம்னு சொல்லி வேண்டி எடுங்க. நான் அரிச்சு வச்சிருக்கேன், அதில் நேரடியாக அப்படியே சேர்க்க போகிறேன். அரிச்சு வச்சால நேரடியாக சேர்த்துட்டேன். நீங்கள் அரிச்சு சேர்த்துக்கொள்ளுங்க. இதை அரிச்சு தான் சேர்க்க போகிறேன். கட்டி இல்லாமல் இருந்தால் நல்லது தானே. பண்டு உண்டு ஒன்று வைக்காது. இது ஏற்கனவே வீட்டை வேண்டி வச்சுருந்தது, அதெல்லாம் இதை அரிச்சு சேர்க்கணும். கட்டியலையும் கையால் பண்டு எதுவுமே இல்லை பார்த்தா தெரியும். நல்ல மாதம் தேவையான அளவு உப்பு விடுவோம். நான் உப்பு தண்ணியாக சேர்க்கேன். அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து திக்கான பதத்துக்கு பிசைஞ்சு எடுப்போம். என்ன டவை சேர்த்துருக்காங்கன்னு யோசிப்பீங்க. அந்த பூரி வந்து நல்ல மொறுமொறுப்பு அரிக்கும். பானிபூரி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். இந்த மொறுமொறுப்பாக வாரத்துக்கு டவை தான் காரணும். அப்போ டவையை சேர்த்தா தான் அதனால மொறுமொறுப்பாக வரும். அதுக்காக தான் டவை சேர்த்துருக்கோம். அந்த பதத்துக்கு பிடிச்சி எடுக்கலாம். அதால் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம். மேலெல்லாம் அப்படியே பொறுப்பு மாதிரி அந்த பூரிக்கு மேலே இருக்கும். பார்த்தா தெரியும் நல்லா பொறிவட்டு மொறுமொறுப்பாக. அது டவை தான். ஒரு இலகுவாக தான் இருக்கும். ஏன்னா டவை வந்து இலகுவாக தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்கும். இல்லை பதத்துக்கு வருது. நல்லா விசை வெட்டுத்து. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இன்னும் கொஞ்சம் வேப்போம். கையை கொஞ்சம் நனைச்சிட்டு என்ன தண்ணி சேர்த்தா பதம் பிழைச்சாலும் பிழைச்சி போயிடும். நல்லா இருப்பா. கனமாக 15 எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நான் ஒரு ஈர மூடி வைக்க போகிறேன். நான் ஏற்கனவே தேங்காய் பால் புளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த சீலையை யூஸ் பண்ணதான். நல்ல ஈரம் இல்லாமல் கொஞ்சமாக நனைச்சிட்டு மூடி வச்சா நல்லா. ஏண்டா இது ஈரம் காயாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சா நல்ல பதமாக வரும். மூடி வச்சுடுவோம். நான் நல்லா மூடி வச்சுட்டேன். பாருங்கள், இப்படி மூடி வச்சா சரி. இந்த 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது தோல் நீக்கலை நான். அப்போ தோலை நல்லா கழுவி எடுத்து போட்டு அப்படியே தோலோட அவிக்கப்புறம் அதெல்லாம் நல்லா கழுவி எடுப்போம். ஏற்கனவே ஒரு தரம் கழுவி தான் வச்சுருந்தேன்னா
இன்னொருக்கா கழுவிட்டோம். இன்னும் 2 தரம் கழுவுவோம். ஏண்டா தோலோட சேர்க்க அப்புறம் தானே. இப்போ நல்லா கழுவிட்டோம் பாருங்க வடிவாரிக்கும். 2 உருளைக்கிழங்கு தானே அளவா தண்ணி எடுங்க. 2 உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக உப்புக்கல் சேர்ப்போம். பாருங்க ஒரு கொஞ்சம் என்னடா புதினா செடியை காட்டுற மட்டும் யோசிக்காங்க. நாங்கள் புதினா செடி வளர்த்திருக்கோம். நல்லா நுள்ளி விட்டால் நல்லா கிளச்சி வரும். இப்போ புதினா ஜூஸ் பண்ண அப்புறம் அந்த க்ரீன் சட்டினிக்கு அதை ப்ளஸ் தாங்கிற வீட்டு அடிக்கிறேன் நோண்டி எடுக்கப்புறம் கொத்தமல்லியும் சேர்க்கலாம். அங்கிட்ட கொத்தமல்லி இல்லை. நாங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், நாட்டி பார்த்தோம், எங்கிட்ட நல்லா வருதில்லை. எப்படியோ கொஞ்சம் நாளையாலனா அந்த கொத்தமல்லியை உருவாக்கி எடுத்துருவேன். இப்போ புதினா தேவையான அளவு நுள்ளி எடுப்போம். என்னால் அரிக்கண்டு பாருங்க. நம்ம மேலால் நுள்ள தான் தழைச்சி வரும். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி எடுக்க போகிறேன். நல்லா தோலை சீவிட்டு புதினாவை இஞ்சியையும் நல்லா கழுவி எடுப்போம். இப்போ நான் சின்ன பிளண்டர் கப் எடுத்திருக்கேன். நீங்கள் அம்மியில் கூட அரைச்சி எடுக்கலாம். தம்பியை விட்டு செய்கிறதானே உங்களுக்கு குயிக்காகவும் வீடியோவில் காட்டணும். அம்மியில் அரைச்சி வர லேட் ஆகும்ன்றால நான் பிளண்டரில் எடுத்திருக்கேன். அம்மியில் அம்மியில் அரைச்சி எடுக்கலாம். புதினாவை சேர்ப்போம். இஞ்சி துண்டு, நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருந்த பச்சை மிளகாய், கொஞ்சமாக பழப்புளிக்கு இதில் பருப்பு இருக்குது. அதால் பருப்பை நான் வேறு எடுக்க போகிறேன். நீங்கள் பருப்பில் பழப்புளியண்டா இலவு வரைக்கும் உங்களுக்கு. ஏன்னா பிளண்டரில் போட்டு அரைக்க போகிறோம் தானே, அதில் பருப்பை வேறு உடைச்செடுப்போம். இப்போ அளவுக்கு புளி வந்துருக்கு. இதை நான் ஏற்கனவே கழுவிட்டேன்னு இருக்கா, கழுவி எடுப்போம். கழுவிட்டு இதுக்குள்ளே அப்படியே சேர்ப்போம். இதை நல்லா மையாக அரைச்சி எடுப்போம். நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன் பாருங்க. உரைப்பு கூட இருக்குமெண்டாங்க மிளகாயை குறைச்சேன். நீங்கள் மிளகாய் நிறைய சேர்த்திங்களா நல்ல பச்சை கலராக வரும். ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன் நான். இதுக்குள்ளே தான் நான் இந்த பானிபூரிக்குரிய அந்த பச்சை கலர் பானியை செய்ய போகிறேன். இதை இளவு வச்சுருந்தேன். அதை தண்ணி விட்டுட்டு இது பானை இருந்தால் நீங்கள் பானையிலையும் வைக்கலாம். நாங்கள் இது சட்டி எடுத்தேன்னா இலவுவா பானி அள்ளுறதுக்கு ஈஸாரி மட்டும் சட்டி எடுத்தேன்னா பானை இருந்தால் பானைக்குள்ளேயும் வைக்கலாம். நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நாம் இனிப்பு பானி செய்கிறதுக்குரிய பேரிச்சப்பழம் எடுத்து வச்சு இது 60 கிராம் அளவுக்கு இருக்கும். இது இதில் இருக்கிற மேலே இருக்கிற இதையும் எடுத்துட்டு பருப்பையும் நீக்கி எடுப்போம். தனியாக பேரிச்சப்பழத்தை மட்டும் எடுப்போம். இதை கழுவிட்டு ஏற்கனவே அரைச்சி பிளண்டர் கப்பை நல்லா கழுவிட்டு அதில் அரைச்சி எடுக்க போகிறேன். கொஞ்சமாக பேரிச்சப்பழம் இதை நல்லா அரைச்சி எடுத்து வருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மைய அரைவட்டிருக்கி. இதை இந்த பாத்திரத்தில் வைக்கணும். இப்போ நம்ம இனிப்பு சட்னி செய்கிறது தான் ரெடி ஆகி கொண்டுருக்கோம். அப்போ அந்த சர்க்கரை எங்களையும் எடுப்போம். இது ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கி. நம்ம ஊற வச்ச புளி அதை நல்லா கரைச்சி விடுவோம். கையால் அப்படி கரைச்சி விட்டால் நல்லா கரைஞ்சி வரும்.
பாருங்க எந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கேன். நீ இந்த பருப்பு எல்லாம் நமக்கு தேவையில்லை, இதை எடுத்து விடலாம். நல்லா சக்கையை விழிஞ்சு விடுவோம். இப்போ வந்து எல்லாம் ரெடியாக இருக்கி தாச்சி அடுப்பில் வச்சுட்டேன். அடுப்பு ஒன் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி அப்படியே சேர்ப்போம். அடியில் தூசிரிக்கும் பார்த்து சேருங்க. நல்லா கரைச்சிட்டு வருவோம். இந்த சைட் வந்து உருளைக்கிழங்கு அவிஞ்சு கொண்டு இருக்கி, நல்லா அவிஞ்சு தாண்டு பார்ப்போம். உருளைக்கிழங்கு நல்லா அவிப்பட்டுட்டு அதை ஓவனி வைப்போம், சூடு ஆறட்டும். இப்போ நல்லா புளி கொதிச்சு கொண்டு இருக்கி, இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேரிச்சம்பழத்தை சேர்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தை சேர்த்துட்டோம், நல்லா கரங்கி கொண்டு இருக்கி. இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரையும் சேர்க்கலாம். சர்க்கரையை அப்படியே சேர்த்தா கரைஞ்சி வர லேட் ஆகுமெண்டு நான் இந்த கிண்டுற கேப்பில் அதான் இந்த சர்க்கரை இடித்து எடுத்து தந்துட்டாரு. இப்போ நான் அதையும் சேர்க்க போகிறேன். அப்படி எல்லாத்தையும் சேர்ந்து கரையட்டும். இது கொதிச்சு கொண்டிருக்கட்டும். இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு இறக்கி வச்சுட்டு சின்ன சீரகத்தை வறுத்தெடுக்க போகிறேன். நான் இதை வந்து நேரத்தோட வறுத்து இடித்து வைக்கலாம். ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், வறுத்து இடித்து வச்சு போட்டால் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு வறுத்து இடித்து காட்ட போகிறேன். அதுக்காக தான் நான் இப்போ செய்கிறேன். தாச்சி கொஞ்சம் சூடாகணுன்னே நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் இதை நல்லா வறுத்தெடுப்போம். வறுத்தா நல்ல ஸ்மெல் வரும். அதிலே மதிச்சிடுவீல் நீங்கள் வறுவட்டுட்டு இந்த தெறிக்குது பாருங்க. அடுப்பு ஓவ் பண்ணிட்டு இந்த சூட்டிலே வறுக்கணும். இங்கே பார்த்தா தெரியும் இந்த இனிப்பு பானி வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கி. இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு உரைப்புக்கு மிளகாய்த்தூள் இடித்து வச்சது போடுங்க. எங்களோட உரைப்பு கொஞ்சம் கூட, அதில் கொஞ்சமாக போட்டிக்கேன். ஏன்னா இது இனிப்பு பானி தானே, உரைப்பு கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம பிளண்டரில் அரைச்சி எடுத்து வந்து சின்ன சீரக தூளில் கொஞ்சம் சேர்ப்போம். அம்மியில் குத்துனா நல்லா குத்துப்படும். பிளண்டரில் கொஞ்சம் அரைவடுற கரைச்சல் தான். நிறையண்டாக்க அரைவடும், கொஞ்சம்ண்டா அரைவடாது. நல்லா காய்ச்சி திக்காகனது பிறகு வைக்க எடுத்த மாட்டா இனிப்பு பானி ரெடி. கொச்சிக்காய் துளிப்பானி சேர்த்து நம்ம கொஞ்சம் வாசனை போக மட்டும் கிளறுவோம். இப்போ வந்து கொச்சிக்காய் தூள் வாசனை போயிட்டு இனிப்பு பானி ரெடி ஆகிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுப்போம். எப்படி இருக்கேன் பாருங்க, அருமையாக இருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா அவிஞ்சிருக்கி தோலை நீக்கி எடுப்போம். சுடுந்தான் கொஞ்சம் கவனம், சுடுறால நான் படபடன்னு செய்கிறேன். இதை மசிச்சு எடுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மசிச்சு எடுத்தா நல்லா. நான் வீடியோவுக்காக குயிக்காக செய்யணும் தானே.
கொஞ்சமாக புதினா அதையும் பிச்சு எடுப்போம். சின்ன சின்ன பிச்சு சேர்க்கக்கூட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கத்தியால் கூட அரிஞ்சு எடுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், சின்ன சீரகத்தூள், கொஞ்சமாக தூளுப்பு, ஏற்கனவே சொன்ன நாங்களோட மிளகாத்தூள் கொஞ்சம் உரைப்பு கூடண்டா அதெல்லாம் குறைவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய சேர்க்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். பானிபூரிக்குரிய உருளைக்கிழங்கு மசால் ரெடி. நல்லா அவிஞ்சிருக்கு உருளைக்கிழங்கு, நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்க. பச்சையாக சேர்க்கக்குள்ள அந்த டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் அதான் பச்சையாக சேர்த்துருக்கேன். பச்சை பானி ரெடி பண்ணுவோம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு, நம்ம அடித்து வச்சுருந்த சீரகத்தூள், ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன். அளவு பார்த்து சேர்ப்போம். கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவு காணும், நல்ல உரைப்பாக இருக்கும் போது. இப்போ பானிபூரிக்கு தேவையான இனிப்பான பானி, உரைப்பான பச்சை பானி, உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ பானிபூரியை மட்டும் செஞ்சு எடுத்த மாட்டேன். சரி, இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் மசாலா பொருள் எல்லாம். இப்போ பானிபூரியை செஞ்சு எடுப்போம். இப்படி நல்லா வந்து போடுவாங்க. ஈரச்சில்லியால் மூடி வச்சு நம்மானே இப்போ ஓரளவாக எடுத்து மெல்லிசாவும் இல்லாமல் கட்டையாகவும் இல்லாமல் ஒரு அளவுக்கு எடுப்போம். எடுத்துட்டு இதை மூடி வச்சிடுவோம். கட்டிங் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதில் வச்சு இந்த அளவு காணும். ஏண்டா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பூரியும் பொரிச்சு எடுக்கிறது கணக்கு வரும். நான் வந்து இப்படி ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். ஏண்டா இதை ரவுண்டாக வெட்டுறதுக்கு வேறு எதுவுமே என்னட்ட இல்லை. அதால் வச்சு இப்படி அமர்த்தி எடுக்கப்படுது. இந்த அளவு இப்படி கட் பண்ணிடுங்க. அப்படி வந்துருக்கேன் பாருங்க. ஏண்டா நான் வந்து இந்த பானிபூரியை கடைசியாக செய்ய வந்தேன்டா, இந்த பூரி மாவை கொஞ்சம் பிசைஞ்சு சேப்பாக கட் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் கடினமான பிரக்ரியை. அதால் நான் இதை கடைசியாக செஞ்சேன். மற்ற எல்லாம் செஞ்சு வச்சுட்ட மாட்டேன். பூரியை பொரிச்சு எடுத்தா ஈஸியாக முடிச்சிடலாம் தானே, அதெல்லாம் லேட்டாக இதை செஞ்சேன் நான். இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி வைப்போம். இதையும் ஈரச்சில்லியால் மூடி வச்சு இல்லைன்னா காயாமல் இருக்கும். இடம் காணாத நான் கிட்ட கொஞ்சம் வைக்க பாருங்கள் என்னோட வரைக்கண்டு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தா வேலை முடிஞ்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பாருங்கள். மாவெல்லாம் செட் ஆகி எடுத்தாச்சு. இப்போ அதை ஆச்சி அடுப்பில் வச்சு பற்ற வைப்போம். காய்ச்சி நல்லா சூடாகுனதும் எண்ணெயை கொதிக்க வைப்போம். ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் பாருங்கள். இந்த பானிபூரி இந்த மாவை பிரட்டி வெட்டி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதால் தான் கடைசியாக செஞ்சேன்னா மற்ற எல்லா மசாலாவும் செய்கிற ஈஸி பார்த்தியல் தானே, ஈஸியாக செஞ்சு வச்சுட்டோம். இப்போ தாச்சி நல்லா சூடாயிட்டு பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை. இப்போ வந்து எண்ணெயை விடுவோம்.
எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா பூரி ஊதி பொம்மண்டு வரும். அதால் எண்ணெயை நல்லா நிறைய விடுங்க. எண்ணெய்க்குள்ளாத தாண்டாதான் நல்லா ஊதி வரும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நெருப்பை கூட வச்சு கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததுக்கு பிறகு சிம்மில் வைக்கலாம். நல்லா ஊதி வருது. எண்ணெய் கொதிக்க தான் கலரு மாறும், இன்னும் ஊதி வருது. பாரு பெஸ்ட் வச்சு போட்டிக்கும். அடுத்த வந்து கட்டாயம் கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் ஊற வைங்க. அப்போ ஊதி வருது. நாங்கள் பெஸ்ட்டை உடனே போட்டு பார்த்துனாங்க, வரல. இப்போ பூரி அதுக்குரிய பதத்துக்கு வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், பானிபூரி நல்லா ரெடி ஆகிடுது பாருங்க. சொன்னாங்க வறுத்த பச்சை பட்டாணி உண்டு. அடுத்தது வந்து நம்ம இனிப்பு ஜேமுண்டு காய்ச்சின நம்ம இனிப்பு பானி, அது கொஞ்சம் மிக்சர் எடுத்திருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, பானிபூரிக்குரிய பச்சை கலர் புளித்தண்ணி தான் இது. எல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ பானிபூரியை சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்ப்போம். நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தான் தொடங்கணும், கொஞ்சம் நைட் ஆகிடுது. ஏன்னு சொன்னால் பூரியை வந்து அளவுக்கு பொரிக்கணும். நல்லா நெருப்பு கூட வச்சு பொரிச்சோடனே பற்றி போகுது. சிம்மில் வச்சோடனே அது உப்பி வருது இல்லை. அதான் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஏன்னா நம்ம கடையில் வேண்டல தானே, கையால் செய்கிறோம் தானே, அந்த பதத்துக்கு வாரத்துக்கு கொஞ்சம் மினக்கடணும். அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிடுது. சுட சுட சாப்பிட தான் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் சூடாகிறவங்க. பானிபூரியை உடைப்போம் பாருங்கள், நல்லா உடையுடையது சத்தம் கேட்குது. இதுக்கு மசாலாவை வைப்போமா. பெஸ்ட்டாக வந்து நான் உருளைக்கிழங்கு மசாலாவில் கொஞ்சம் வைக்க போகிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக பட்டாணி நீங்கள் அவிச்சு சேர்க்கலாம், நான் வறுத்து சேர்த்து. மிக்சர் விருப்பம் பண்ண மிக்சர் செய்யுங்க. இப்போ வந்து இனிப்பு சட்னி வேணுமெண்டா இனிப்பு பானியோடு சாப்பிடலாம், இல்லை உரைப்பு பானி வேணுமெண்டா அந்த பச்சை கலர் பானியோடு சாப்பிடலாம். நான் பச்சை பானியாக பெஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்க கொடுக்கப்படுறேன் தானுக்கு. பானிபூரி வீட்டிலே இலகுவா செஞ்சுட்டோம். காட்டுங்க. அடுத்தது இனிப்பானே. சாப்பிடணும் பார்த்து. இப்போ எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஒரு தரம் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீட்டில் இருக்கக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை. அது நீண்ட நாளைக்கு பிறகு போடுற வீடியோ. கட்டாயம் ஒரு தரம் நீங்களும் பானிபூரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்க்கணும் கட்டாயம் எங்களுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ செய்யறதுக்கான ஊக்கமாக இருக்கும். சரி, இலகுவா செஞ்ச பானிபூரி. இந்த பானிபூரி சொல்ல போனால் எனக்கு அந்த உரைப்பை விட இனிப்பு பானிபூரியாக இப்படி சாப்பிட்டதில்லை. இனிப்பண்டை எனக்கு மேலே பிடிக்கும். நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன்னா உரைப்பை விட எனக்கு இந்த சாப்பிட்டதில் இனிப்பு தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருந்தது. உரைப்பு நல்லா இருந்தது, அந்த புளிப்பெல்லாம் சேர்ந்து இருந்தும் அந்த இனிப்பு தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட வீடியோ வரேன் நான் உங்கள் லிங்கா.